ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஆக்சுவலாக இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னா டால்ஃபின் ஹவுஸில் இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் டால்ஃபின் ஹவுஸை காமிச்சிருந்திருப்பேன். ஸோ வீடியோ பார்க்காதவங்க தனியாக ஊட்டின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ எங்கே போகிறோன்னா லேம்ப்ராக் வியூன்னு சொல்லிட்டு ஒரு வியூ இருக்குது. இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அங்கே தான் போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசாக வரதா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்குள்ளே அப்படியே போகலாம். என்னை சுற்றி வர பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு தான் இருக்குது. ஸோ வேறு லெவலில் கவர் ஆகிருக்கு. இன்னோஸ்க்கு வரதாக இருந்தாலும் சரி, லேம்ப் வியூ பாயிண்ட்டுக்கு வரதாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே ஒரே வழி தான். ரூட்டுங்கிறது வேறு லெவலில் இருக்குது. ஸோ நான் அப்படியே கோப்ரோ வியூவில் கன்டினியூ பண்ணுறேன். ஜிபி முத்து ஸ்டைலில் சொல்லணுன்னா சொர்க்கம் மதுவில்லைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போய் சொர்க்கம்னாலே நீலகிரிஸ் தான். இங்கே பாருங்கள், பின்னாடி ஃபுல் மிஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. ஆமாம், சொர்க்கம்னாலே அது நீலகிரிஸ் தான். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். குன்னூரோட அழகில் மயங்கி ஊட்டியை விட குன்னூர் தான் வேறு லெவல்னு சொல்லிக்காமல் அந்த மொமெண்ட்டை ஃபுல்லாக ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணிகிட்டே டால்ஃபின் ஹவுஸ் வந்த ஸ்டோரியை நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஜிபி முத்து அவர்களின் டயலாக் மாதிரி சொர்க்கம் மதுவிலேன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் போய் சொர்க்கம்னாலே அது நீலகிரிஸ் தான் எக்ஸைட்மெண்ட்டில் டயலாக்லாம் பேசிட்டு லேம்ப்ராக்ஸ் வியூ பாயிண்ட் போன கதையை கேட்க போகிறோம். Welcome to Wings to Fly Vlogs with me, Anu. குன்னூரில் மெயின் டூரிஸ்ட் பிளேஸ்னால் நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்த டால்ஃபின் ஹவுஸும் இந்த எபிசோடில் பார்க்க போகிற லாம்ப்ஸ்ராக் வியூ பாயிண்ட்டும் தான். அதே பனிமூட்டம், ரோடு ஃபுல்லாக மிஸ்ட், அங்கங்கே லைட்டாக வெக்கத்தில் முகத்தை காட்டுற இந்த மவுண்டெயின்ஸ், இதெல்லாம் பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம். லாம்ப்ஸ்ராக் வியூ பாயிண்ட் டால்ஃபின் ஹவுஸில் இருந்து 3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான். லாம்ப்ஸ்ராக் வந்து பார்க்கிங்கில் பைக்கை போட்டு உள்ளே போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு இதுவும் ஒரு முட்டு சந்தா தான் இருக்கும்னு நினச்சி உள்ளே போனால் அது போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ லேம்ப்ராக் வியூக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் 20 rupees. அதே தான் டால்ஃபின் ஹவுஸுக்கு போகணுங்களா. ஸோ சேம் ப்ரைஸ் ரேஞ்ச் தான். ஸோ இதுதான் போகிற வழி. 1 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ஈஸியான ட்ரெக்கிங் தான். பட் இந்த போகிற வழி ஃபுல்லாகவே ஏதோ மனுஷங்க இல்லாத இடத்துல போகிற மாதிரியே இருக்கும். அடர்த்தியான மரங்கள், வெளிச்சமுள்ள வராத மாதிரி க்ளோஸ்டாக செம்மையாக இருந்துச்சு. 360 வச்சு ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டே போயிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக லேம்ப்ராக்ஸ் வியூ பாயிண்ட்டும் மவுண்டன் வியூ பாயிண்ட் தான். ஆனால் பனிமூட்டம் அதிகமாக இருந்தனால அப்பப்போ தான் மவுண்டனோட வியூ தெரிஞ்சிச்சு. நாங்களும் டைம் லேப்ஸ் போட்டோம், 360 போட்டோம். ஆனால் மாநாடு பட டயலாக் தான். பனி வந்துச்சு, மழை தூரிச்சு, பனி போச்சு, ரிப்பீட்டு. மறுபடியும் மழை தூரல் நின்னதும் பனி வந்துச்சு, மழை தூரிச்சு, பனி போச்சு, ரிப்பீட்டு. இதே ஆர்டரில் எங்களை ஒரு 30 minutes அதே பிளேஸில் உட்கார வச்சிருச்சு. வீடியோஸ் எல்லாமே முடிஞ்ச லெவலுக்கு எடுத்தோம். எப்படி இருக்கும்னு நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
சரிம்மா நான் ஒத்துக்கிறேன், ஊட்டியை விட குன்னூர் தான் அழகுன்னு சொல்ல வரும்போது அங்கே ஒரு ட்விஸ்ட்டு. ஐயோ இது நம்மளால் முடியாதுப்பா. பார்க்குற உங்ககிட்டயே நாங்கள் இந்த கேள்வியை கொடுத்துடுறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். நாலரை மணி ஆயிடுச்சு. ஊட்டியில் ஈகிள் வியூ பாயிண்டில் சன்செட் பார்க்கலான்னு வேகமாக கிளம்ப ஸ்டார்ட் பண்ணோம். 30 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது நார்மல் ரோடில் சாதாரணமான விஷயந்தான். ஆனால் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸில் 30 கிலோமீட்டர்ஸ் நம்மளாக ஸ்லோ பண்ணி நம்ம மைண்டை கிட்னாப் பண்ண நினைக்கிற இந்த அழகான வியூஸ்லாம் பார்த்து கடந்து போகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ இதெல்லாம் மீறி நம்ம ஊட்டி போகணும். அதான் இன்றைக்கி டேயோட ஃபைனல் டாஸ்க். இந்த டைம் வெல்லிங்டன் வழியாக போகாமல் குன்னூர் டு ஊட்டி வேறு வழியில் போனோம். வெல்லிங்டனில் அதிகமான ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும். அண்ட் நம்ம வெல்லிங்டன் பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி கிளாஸ் போன எபிசோட்லேயே பார்த்துட்டோம். பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிச்சுட்டு செக் பண்ணி பாருங்கள். நம்ம நேரத்துக்கு தான், டிராஃபிக்கும் அதிகமாக இருக்கும். இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ், நீட் ஃபார் ஸ்பீட்லலாம் மண்டைக்குள்ளே ஓடி சும்மா சர்ரு புருன்னு கட்டடிச்சிட்டு போய்கிட்டே இருந்தோம். சன்செட் பார்த்தே ஆகணும்ல. ஈகிள் வியூ பாயிண்ட்டுக்கு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியில் இருந்தே அந்த சன்செட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி இங்கேயே ஸ்டாப் பண்ணி டைம் லேப்ஸ் போட்டுடலாமா இல்லை மேலே போயிடலாமான்னு குழப்பத்திலேயே வண்டியை ஓட்டிக்கிட்டே போயிட்டுருக்கோம். ஃபைனலி we reached the eagle view point. இதுக்கப்புறம் நான் ஒன்றுமே சொல்லலை, நீங்களே பாருங்கள் அந்த அழகான சன்செட்டை. ஸோ இப்போது உங்களுக்கான நேரம். நீங்களே உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஊட்டி அழகாக இருக்கா இல்லை குன்னூர் அழகாக இருக்கான்னு. இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏண்டா நான் ஒருத்தங்க இருக்கேன்னு மறந்துட்டு நீங்க 2 பேரும் சண்டை போடுறீங்களான்னு ஊட்டியையும் குன்னூரையும் பார்த்து நம்ம கோட நாடு என்ட்ரி கொடுத்துச்சுங்க. செஸ் கேமில் எப்படி சிப்பாய்களை தாண்டி தான் ராஜா கிட்ட போக முடியுமோ அதே மாதிரி தான் நம்ம கோட நாடும். த டாப் பீக் ஆஃப் நீலகிரிஸ்னு நம்ம சொன்னாலே உங்கள் எல்லாருக்குமே தொட்டபெட்டா தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அது கோடநாடு வர்றதுக்கு முன்னாடி. இப்போது த டாப் பீக் ஆஃப் நீலகிரிஸ்னால் அது கோடநாடு தான். அங்கே தான் நம்ம நாளைக்கு போக போகிறோம். அண்ட் அந்த வீடியோவை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் அனு. மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஈகிள் வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்ப போகிறோம். ஆக்சுவலாக டைம் லேப்ஸும் 360ல் ஃபஸ்ட் டைம் டைம் லேப்ஸ் எடுத்தேன். அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ நல்லா இருந்துச்சுன்னா அதையும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், போட்டிருப்பேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஊட்டிக்கு வரதா இருந்தால் கண்டிப்பாக சன்செட் வந்து இந்த ஏரியாவில் மிஸ் பண்ணாதீங்க, வேறு லெவலில் இருக்கும். ஸோ சன்செட்டுக்கு இங்கே வாங்க, ஈகிள் வியூ பாயிண்ட் வாங்க. ஸோ ஆப்போசிட்லேயே டீ ஃபேக்ட்ரியும் இருக்குது. ஸோ நீங்கள் ஈவினிங்கே வந்தீங்கன்னா இங்கே கேம்ஸு ப்ளஸ் டீ ஃபேக்ட்ரி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படி சன்செட் பார்க்கலாம். வேறு லெவல் லொக்கேஷனு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் சேனலுக்கு புதுசாக வரதா இருந்துச்சுன்னா
சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இங்கே வந்து டீயும் குடிச்சிங்க. ஆமாம், இங்கே வந்து டீ குடிச்சிங்க, ஃப்ரீ தான், டெஸ்ட்டுக்கு தருவாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.